சுவாமிகளுக்கு இருந்த தோல் நோய் நீங்குமாறு அவர் பாடிய பாடல்மா. எல்லா பாட்டுலயுமே என் உடம்பு அடும் பிணி இடர் கெடுத்தானை முதல் பாட்டுல வருதா, இதே மாதிரிதான் எல்லாமே வரும். பழவினை உள்ளன பற்று அறுத்தானை, அடும் கடும் பிணி தொடர்பு அறுத்தானை, தொடர்ந்து அடும் கடும் பிணி தொடர்பு அறுத்தானை, அருவினை உள்ளன ஆசு அறுத்தானை. இந்த பாடல் தோல் நோய் இருக்கிறவங்க பாட வேண்டிய பாடல்மா. உற்ற நோய் இற்றையே உற ஒழித்தானை, இழித்த நோய் இம்மையே ஒழிக்க வல்லானை, உலகு அறி பழவினை அற ஒழித்தானை, அம்மை நோய் இம்மையே ஆசு அறுத்தானை, மேலை நோய் இம்மையே வீடுவித்தானை. அந்த மாதிரி அவரோட தோல் நோய் நீங்க பெற்ற திருப்பதிகம் அது. அதனால இந்த பாடலை நம்ம எடுப்போம் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு காந்தாரப்பன்ல ஒரே ஒரு பாட்டு, 4 பாட்டு தான் எழுதியிருக்காரு. அதுல இருந்து நம்ம ஒரு பாட்டு பாடுவோம். அதே நவரோஸ் தான் ரூபகத்தாளம். மின்னும் மாமேகங்கள் பொழிந்திழிந்து அருவி பிடிபட கரையோடும் திரை கொணர்ந்து ஏற்றும் அன்னமாம் காவிரி அகண்கரை உறைவார் அடியினை தொழுதெழும் அன்பராம் அடியார் சொன்னவாறு அறிவார் துருத்தியார் வேள்வி கூடி உள்ளார் அடிகளை செடியனேன் நாயேன் என்னை நான் மறக்குமாறு எம்பெருமானை என் உடம்படும் பிணி இடர்கெடுத்தானே, என்னை நான் மறக்குமாறு எம்பெருமானை என் உடம்படும் பிணி இடர்கெடுத்தானே. இன்னைக்கு இந்த ஒரு பாட்டு மட்டும் பாடுவோம்.